எவ்வளவு நல்லவர்ல இவர். அந்த காலகட்டத்தில் தான் ஒரு கொடூரமான செய்தியை மிக இயல்பா தன்னுடைய தமிழ் ஆற்றலை வச்சு மறைக்க பார்த்தார் கருணாநிதி. அது என்னன்னா, ஊடகவியலாளர்கள் கேட்குறாங்க, நீங்க போர் நிறுத்தம் பெற்றதுன்னு அறிவிச்சிட்டீங்க, ஆனா அங்க கொத்துக்குண்டுகள் வீசுறதாவும் மக்கள் கொல்லப்படுறதாகவும் சொல்றாங்களே அப்படிங்கிறத கேட்கும் போதுதான் அவர் இந்த புகழ்பெற்ற வசனத்தை உச்சரித்தார். மழை விட்டும் தூவானம் தொடர்வது வழக்கம்தான், அதை போலதான் இலங்கையிலே இப்போதும் தொடரும் விமான தாக்குதல்களை கருத வேண்டும். எவ்வளவு எவ்வளவு மோசமான ஒரு அணுகுமுறையா இருக்கணும். மழையில தூவானத்துக்கும் போர்ல குண்டு வீசி மக்கள் கொத்து கொத்தா சாவறதும் ஒண்ணா? எவ்வளவு இரக்கமற்ற ஒரு கொடூர சிந்தனை இருந்தா ஒருவரால் அப்படி இதை ஒப்புமைப்படுத்தி பேச முடியும்? இதுதான் துரோகம். கடைசி இந்த போர் முடிவு அந்த காலகட்டத்தில எல்லாம் கருணாநிதி டெல்லியில இருக்காரு. எதுக்கு? எந்த அமைச்சரவை அவங்க கட்சிக்கு கேட்டு வாங்கணும்ன்ற சண்டை போடுறதுக்காக அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப கேட்கறாங்க, அங்க போர் முடியுதுன்னு சொல்றாங்களே, நீங்க இங்க அமைச்சரவை பேசிக்கிட்டு இருக்கீங்களா? சங்க இலக்கியத்தில் ஒரு தெருவில் சாவு பறை கேட்டாலும் இன்னொரு தெருவில் மங்கள இசை ஒலித்திருக்கிறது அப்படிங்கிற